What is your name? My name is Vetrivel from Kadapa. This is my village. Any issue here? These machines are eating my village. They never seem to sleep. They dug a giant hole where the trees used to stand tall. The air tastes like metal now. It's getting harder to breathe. Everything is going to one big man. He takes but never gives. The water is turning black. The fish have nowhere left to go. This land belongs to all of us. Why is it being sold away? If we lose our soil today, what will be left for me tomorrow? To the government, stop the digging before the village disappears. It's not progress if it ruins our home. Close it down now. Save my future. Give us back our land and give us back our peace. Hereafter, I will take care of everything. Thank you. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகளார். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை இந்த மாதிரி இருக்கிற புக்குங்களை சிலப்பதிகாரம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் அந்த ஒரு நல்ல ஸ்டோரின்னு சொல்லலாம் சிலப்பதிகாரம். அதில் அதோட ஜாயிண்டோட வந்த புக்கு தான் வந்து மணிமேகலை. ஸோ சிலப்பதிகாரம் எழுதின ஆசிரியர் பேர் யார்? இளங்கோவடிகளார். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அதிக மழை பெய்யும் இடம் எது? குற்றாலம். குத்தால மலையில் குறிச்சது போல் இருக்குதா? இதை ஞாபகம், பாட்டு ஞாபகம். தமிழ்நாட்டிலே அதிகமாக மழை பெய்கிற இடம் எதுன்னா குத்தாலம். நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு எது? எந்த வருஷம்? அதாவது 1948 தான் வந்து அந்த பாட்ஷேன்றவரை சுட்டுக் கொண்டுட்டாங்க. ஓகே, காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு 1948. அதாவது சுதந்திரம் வந்தது எப்போது? 47. நெக்ஸ்ட் இயரே அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வித்தின் 1 இயர்லேயே அவர் இறந்துட்டார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூட்டுத்தொகை சம் நெக்ஸ்ட் 18th 1 + 3 + 5 + 7 + 9. ஸோ கூட்டுத்தொகை சம் கேட்டிருக்காங்க. ஸோ 25. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். 1 + 3 4, 4 + 5 9, 9 + 7 16, 16 9 ப்ளஸ் பண்ணால் 25, அவ்வளோதான். சிம்பிளான கொஷின். நெக்ஸ்ட்டு தமிழின் முதல் இலக்கண நூல் எது? தமிழில் வந்து ஃபஸ்ட் வந்து கிராமர் புக்குன்னு சொல்லி தமிழில் இது மாதிரி எது வந்துச்சுன்னா முதல் தொல்காப்பியம். பழைய புக்கு, ஃபஸ்ட்டு அந்த புக்கு தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு கொஷின். இந்தியாவின் தேசிய பழம் எது? மாம்பழம். மல்கோவா மாம்பழம், அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோட தேசிய பழம் எது? மாம்பழம். எங்கே பார்த்தாலும் மாம்பழம் இருக்கிற நம்ம ஊரில், அதுதான் காரணம். ஓகே, காமத்துப்பால் அதிகாரத்தில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 250 குறட்பாக்கள். இந்த இன்பத்துப்பால் காமத்துப்பால் ரெண்டும் ஒன்று தான். அதில் வந்து 250 குறள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மாநில மீன் எது? கெண்டை மீன். கெண்டை மீன், கொண்டை போட்டு இருக்க மீன் கெண்டை மீன் அப்படின்னு அனுபவிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட மாநில மீன் எது? கெண்டை மீன். இந்திய சுதந்திரம் பெற்ற ஆண்டு எது? அதாவது காந்தியடிகள் இருந்ததுக்கு ஒரு வருஷம் முன்னே 1947. இது வந்து சின்ன குழந்தைக்கும் தெரியும். ஸோ நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1947. நெக்ஸ்ட்டு மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? எல்லாருக்கும் ஒன்றே தான், 206. ஒன்றும் எப்போ இன்க்ரீஸ் ஆகாது. ரொம்ப ரேராக ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து கொஞ்சம், அதாவது ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆளு குழந்தைங்களுக்கு. மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? இது வந்து காமனாவது 206. ஸோ கம்பராமாயணத்தின் ஆசிரியர் யார்? எதுலேயே இருக்குது கம்பராமாயணம். கம்பர் ப்ளஸ் ராமாயணம், கம்பராமாயணம். ராமாயணத்தை எழுதுனது யார்? கம்பர். வால்மீகின்னு ஒருத்தர் இருக்கார் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கம்பர் எழுதின ராமாயணம்னு சொல்லி இவரே கேட்குறதால கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பர். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் தலைநகர் எது? வேறு என்ன? சென்னை. இந்த பிக்கஸ்ட் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு சென்னை.
தமிழ்நாட்டின் தலைநகர். அதே மாதிரி இந்தியானா டெல்லி. ஸோ இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பெண் பிரதிபா பாட்டீல் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர்னா யார்? பிஎம். இப்போ நம்ம மோடி இருக்க அப்படி இல்லை, அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு லேடி யாருன்னா பிரதிபா பாட்டீல். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின் வந்து பூமியின் விட்டம் எவ்வளவு? 12,742 கிலோமீட்டர். விட்டம் ஆரம் தெரியும் இல்லை, மேலே இருந்துக்கல, அந்த மாதிரி கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் கணக்கில் வந்து அதுதான் பூமியோட விட்டமா. நெக்ஸ்ட்டு திருமந்திரத்தின் ஆசிரியர் யார்? திருமூலர். இந்த திருன்னு ஸ்டார்ட் ஆகும், அது ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு திருவள்ளுவர்னு எழுதிடாதீங்க. திருமு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமந்திரம் திருமூலர். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? ராஜஸ்தான். இந்த மேப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிக்காக இருக்கும். இந்தியாவிலே வந்து ராஜஸ்தான் வந்து மாநில அளவில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்குன்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு 31st திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுவும் வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்குள்ளதே வருது. ஜியூபோ ஃபஸ்ட்டு வந்து. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் மற்ற லாங்குவேஜில் இங்கிலீஷ்லேயும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, மற்ற லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. ஃபஸ்ட்டு திருக்குறளை இங்கிலீஷில் எழுதுறது, அதாவது லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது யாருன்னா ஜியூபோ தான். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் மிக உயரமான மலை எது? தொட்டபெட்டா. ரொட்டை மேலே சுட்டி பரோட்டா, அந்த சாங் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த சாங் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மிக உயரமான மலை எது? தொட்டபெட்டா. நெக்ஸ்ட்டு குவிட் இந்தியா இயக்கத்தை தொடங்கியவர் யார்? மகாத்மா காந்தி. குவிட் இந்தியா இயக்கத்தை தொடங்கியவர் யார்? மகாத்மா காந்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. குவிட் இந்தியா. நெக்ஸ்ட்டு விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னது? ஸ்கர்வி நோய். அதே மாதிரி நிறையா ரிக்வெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது. விட்டமின் சி குறைபாட்டால் மேக்ஸிமம் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கர்வி நோய் வந்துடுது. ஸோ விட்டமின் சி குறைபாடு வராதுன்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டமின் சி ரிலேட்டட் சாப்பாடுகள் வந்து நிறைய எடுத்துக்கணும் கர்ப்பிணி பெண்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாரதியார் எந்த ஊரில் பிறந்தவர்? எட்டயாபுரம். அவர் அங்கே தான் பிறந்தார், சுப்பிரமணிய பாரதியார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் எத்தனை? தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? இப்போ 5 தான் இருக்குது தேசிய பூங்கா பார்க். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 தான் இருக்குது.